पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं श्रीमत्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः பணவாள் அரவணை பள்ளி கொள்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுரைத்தான் வன்முடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 189வது சூத்திரம் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம பார்த்ததில் வேறு பகுதி. அதாவது பகவத்கீதைக்கும் திருவாய்மொழிக்கும் இருக்கக்கூடிய அந்த சாமியம், அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல அந்த சூத்திரத்தை படிச்சுட்டு அப்புறம் ஒரு செக்ஷனாக போய்க்கலாம். சூத்திரம் 189, பக்கம் 86. என்ன சொல்கிறதுன்னா, இனிமேல் இந்த பிரபந்தத்தில் சொல்லப்படுகின்ற அர்த்த விசேடங்களை எல்லாம் விரிவாக அருளச் செய்ய திருவுள்ளம் பற்றி அவற்றில் முதலிலே பகவத் தத்துவத்தை உள்ளங்கை நெல்லிக்கனியாக நேரே அறிந்த ஆழ்வார் இவ்வுலக மக்கள் உய்வு பெறும் பொருட்டு உபதேசித்த இந்த பிரபந்தத்தில் சொல்லப்படுகிற பொருள்களின் ஒப்புமையாலே பகவானால் சொல்லப்பட்ட கீதையாகிய உபனிடத்திற்கு ஒப்பாக சொல்லப்படும் என்கிறார் இந்த சூத்திரத்தில். இவர் சுவாமி நம்மாழ்வாருக்கு பகவத் சாட்சா்காரம் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த திவ்யதேச குணானுபவத்திலெல்லாம் ஒவ்வொரு திவ்யதேசத்தில் ஒவ்வொரு குணத்தை எம்பெருமான் நல்லா காமிச்சு கொடுத்துருக்கான் ஆழ்வார்க்கு. அந்த மாதிரி அந்த பகவத் தத்துவத்தை மிக சிறப்பாக உணர்ந்த ஆழ்வார் அவர் உபதேசித்த இந்த திருவாய்மொழியும் பகவான் தானே திருவாய் மலர்ந்தருளிய கீதைக்கும் ஒப்புமை உண்டு அப்படிங்கிற பல விஷயங்களை எடுத்துகிட்டு காமிச்சு கொடுக்க போகிறாரு நாயனார். இப்போ என்னென்னா சூத்திரம் முதல்ல பார்க்கலாம். மனம் செய் எல்லையில் ஞான இன்பத்தை நில்மலமாக வைத்தவர் ஞானப்பிரானை ஞானத்து வைமின் என்ற இது நம்மாழ்வாருடைய வார்த்தை. இது தத்துவ விவேக நித்தியத்துவ அனித்யத்துவ நியந்திரத்துவ சௌலபிய சாமிய அகங்கார இந்திரிய தோஷ பலமனக பிராந்திய காரண நியத சுக்ருதி பேத தேவ அசுர விபாக விபூதி யோக விஸ்வரூப தர்சன சாங்க பக்தி பிரபத்தி துவை இத்தியாதிகளாலே அன்று ஓதிய கீத சமம் என்னும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. அதாவது இதில் மனம் செய் எல்லையில் ஞான இன்பத்தை நின்மலமாக வைத்தவர் அவர் யார்? சுவாமி நம்மாழ்வார். வைத்தவர் ஞானப்பிரானை ஞானத்தை வைமின் என்ற ஞானப்பிரானை ஞானத்தை வைமின் என்ற இதுன்னு சொன்னாக்கா திருவாய்மொழி. அதாவது இது முதல்ல ஆழ்வார் நம்மாழ்வார் சொன்ன திருவாய்மொழியாக இது அப்படிங்கிறது முதல் சென்டென்ஸ்க்கு அர்த்தம். அதாவது மனம் செய் எல்லையில் ஞான இன்பத்தை நின்மலமாக வைத்தவர் அப்படிங்கிறது சுவாமி நம்மாழ்வார். அவர் ஞானப்பிரானை ஞானத்து வைமின், ஞானப்பிரானை ஞானத்து வைமின் என்ற எதுனா இந்த திருவாய்மொழியாகி இந்த பிரபந்தம் எதுக்கு ஒப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தத்துவ விவேக நித்தியத்துவ அனித்யத்துவ நியந்திரத்துவ சௌலபிய சாமிய அகங்கார இந்திரிய தோஷ பலமனக பிராதாந்திய கரண நியத மனசுக்ருதி பேத தேவ அசுர விபாக விபூதி யோக விஸ்வரூப தர்சன சாங்க பக்தி பிரபத்தி துவை வித்தியாதிகளாலே இதெல்லாம் கீதைக்கு அடைமொழி ஆச்சுங்களா. இதெல்லாம் கீதைக்கு அடைமொழி, அன்று ஓதிய அந்த கீதைக்கு சமம். இப்போ இது ரெண்டும் சொல்லிட்டாராங்க. முதல்ல ஆழ்வார் சொன்ன திருவாய்மொழி, கண்ணன் சொல்லிய கீதை, இது ரெண்டும் சமம் அப்படிங்கிறத தான் இனி வரப்போகிற செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். இது இப்போ தனித்தனியாக பிரித்து பார்க்கணும். இப்போ இதில் என்னென்ன கீதைக்கு சமமாக ஆழ்வார் சொல்லி திருவாய்மொழி ரெண்டுமே நம்ம பார்த்துட்டே வரணும். ஆகையால் கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடும். பட் இருந்தாலும் அந்த அனுபவம் ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இப்போ இந்த சூத்திரத்தை வைமின் என்ற கீதா சமம் என்று முடிக்க வேண்டும். எப்படி முடிக்கணும் அப்படின்னு காமிச்சு கொடுக்குறாங்க. இதை ஒரு செக்ஷனாக நம்ம பார்த்துட்டே வரலாம்.
தத்துவ விவேகம் என்று தொடங்கி நடுவில் கூறப்படுபவை எல்லாம் சமம் என்பதற்கு கூறப்படும் காரணங்கள். ஏன் சமம் அப்படிங்கிறதுக்கு கூறப்படும் காரணங்கள் தான் தத்துவ விவேகம்லேருந்து ஆரம்பித்து இந்த சமம் அப்படிங்கிற வரது வரை நடுவில் இருக்கிறது எல்லாமே ஏன் வந்து இந்த 2 கிரந்தங்களும் ஈக்குவல் சமம் அப்படிங்கிறதுக்கு திருவாய்மொழி ஏன் கீதைக்கு சமம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நடுவில் சொல்லப்பட்ட எல்லா காரணங்களும்ட்டு இப்போ அது நம்ம ஒன்றா எடுத்துக்கணும். முதல்ல மனம் செய் எல்லையில் ஞான இன்பத்தை நின்மலமாக வைத்தவர். மனம் செய் ஞானம் எல்லா பொருட்களுக்கும் வித்தாய் முதலில் சிதையாமே மனம் செய் ஞானத்து உன் பெருமை அப்படின்ட்டு திருவாய்மொழி 1:5-2 சொல்லியிருக்காருங்க. எல்லா பொருட்களுக்கும் காரணமாக இதை நம்ம கொஞ்சம் விவரமாக பார்த்துக்கலாம். இப்போ இது ஆழ்வாருடைய சொல். திருவாய்மொழியில் 1:5-2 சொல்லியிருக்கார். என்னென்னா, எல்லா பொருட்களுக்கும் வித்தாய் முதலில் சிதையாமே மனம் செய் ஞானத்து உன் பெருமை. இது அப்படியே உபனிஷத்துடைய அர்த்தத்தை ஆழ்வார் திருவாய்மொழியில் கொண்டாந்துருக்கார். என்னன்னா, எல்லா பொருட்களுக்கும் வித்தாய் முதலில் சிதையாமை. இந்த செக்ஷனை மட்டும் நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். எல்லா பொருட்களுக்கும் வித்தாய் அப்படின்னா ஜெகத் காரண வஸ்து அப்படின்னு சொல்கிறது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அதாவது முதல்ல சொல்லுவாங்கன்னா பிரபஞ்சத்துக்கு காரணம் சத் என்பது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னவாங்க, சத்தை பிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஆத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாராயணன் சொல்லுவாங்க. ஆகையால் அந்த ஈக்குவேட் பண்ணி பார்க்கும்போது சதேவ இதமக்ர ஆசீத்த, பிரம்மமேவ இதமக்ர ஆசீத்த, ஆத்ம ஏவ இதமக்ர ஆசீத்த, ஏகோ ஹவை நாராயண ஆசீத்த அப்படின்னு ஒன்றொன்னா ஈக்குவேட் பண்ணி பார்க்கும்போது சத் என்றாலும் பிரம்மம் என்றாலும் ஆத்மா என்றாலும் ஸ்ரீமன் நாராயணன் என்றாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறதுனால அது மட்டுமே தான் ஜெகத்காரண வஸ்து. சத்துன்னு சொன்னால் அதுதான் ஜெகத்காரண வஸ்து. ஆத்மா பிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன் சொன்னாலும் ஜெகத்காரண வஸ்து அப்படின்னா அதுதான் ஜகமாக இந்த பிரபஞ்சமாக பரிணமித்தது அப்படின்னு சொல்லிட்டு அதனால்தான் எல்லா பொருட்களுக்கும் வித்தாய் முதலில் சிதையாமே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பொருட்களுக்கும் வித்தாய் அப்படின்னா இப்போ நம்ம உலகத்தில் பார்த்துக்கலாம். இந்த உலகத்தை பார்த்தாக்கா இப்போ நமக்கு ஒரு மாமரம் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஒரு மாங்கொட்டையை நம்ம மண்ணில் புதைச்சி வைப்போம். அதுலேருந்து அது உள்ளே இருக்கும். அதோடைய அந்த ப்ளூ பிரிண்ட் பூரா அது உள்ளே இருக்குது. மாம்பழம் இருக்குது, அது உள்ள கொட்டை இருக்குது, அதுக்குள்ளே ஒரு பருப்போடு இருக்கும். நீங்கள் மண்ணை புதைச்சி வச்சுட்டிங்கன்னா அந்த பருப்புலேருந்து எல்லாம் அதில் அப்படியே இருக்கும். மாம்பழம் மாஞ்செடினா மாஞ்செடி தான் வரும். நீ மாங்கொட்டை விதைச்சிங்கன்னா பலாச்செடி கூட வரவே வராது. அவ்வளோ அழகாக அதில் டிசைன் பண்ணி இருக்குது. அந்த மாஞ்செடி வரும்போது என்னென்னா, மாஞ்செடி வந்தப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வித்து இருக்கும், அடியில் கொட்டை இருக்காது, சிதைஞ்சு போயிடும் இல்லையா. ஒரு காரணம்லேருந்து காரியம் வரும்போது அந்த காரண வஸ்து சிதைஞ்சு போயிடும். ஆனால் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த பிரபஞ்சமாக தானே உருவெடுக்கும் பொழுது, விரிவடையும் பொழுது சிதைவே அடைவதே கிடையாது. அவன ரூப குண விபூதி ஸ்வரூபங்கள் அப்படியே கெடாமல் இருக்கும். அதை தான் வித்தாய் முதலில் சிதையாமை. சிதையாத வித்து யாருன்னா இந்த ஜெகத்காரண வஸ்துவான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அதை தான் இது சொல்கிறாரு. அது எல்லா பொருட்களுக்கும் வித்தாய் முதலில் சிதையாமே மனம் செய் ஞானத்து உன் பெருமை. இந்த மனம் செய் ஞானத்து உன் பெருமை அப்படிங்கிறது அப்படியே உபனிஷத்து வார்த்தை. அதாவது எம்பெருமான் இப்போ எப்படி இந்த பிரபஞ்சத்தை எப்படி படைக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ எந்த பொருளும் உருவாவதற்கு 3 விதமான காரணங்கள் உண்டு. அதாவது கர்த்தா, நான் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவன் இருக்கணும், பண்ணுறதுக்கு வேண்டிய பொருள் இருக்கணும், அதுதான் உபாதான பொருள் சொல்வோம். அது செய்கிறதுக்கு சககாரி காரணம்னு கூட ஒன்று இருக்கணும். இப்போ இது எப்போவுமே சொல்லக்கூடிய உதாரணம் அந்த குயவன், மண், அந்த சக்கரம் தான் சொல்லுவாங்க. குயவன் தான் கர்த்தா, நான் பானை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்குவேன். அவனுக்கு உபாதான பொருளாக மெட்டீரியல் காசாக இருக்கக்கூடியது மண். அவனுக்கு செய்யறதுக்கு சககாரி காரணமாக இருக்கிறது இந்த சக்கரம், தடி முதலியவை. இது 3 பார்த்திங்கன்னா வேறு வேறு. குயவன் வேறு, மண் வேறு, சக்கரம் வேறு, தடி வேறு, எல்லாம் வேறு. ஆனால் ஜெகத்காரண வஸ்துக்கு 3ம் அவனே கர்த்தா, அவனே உபாதான பொருள், அவனே சககாரி காரணம். 3ம் அதாகவே இருந்து அவன் படைக்கிறான். எப்படி படைக்கிறான்னு சொன்னாக்கா அவனுடைய சங்கல்பத்தாலேயே படைக்கிறான். நான் பலவாக ஆக கடவேர் பகுஸ்யாம் பிரஜாயே ஏத்தி அப்படின்னு சங்கல்பம் பண்ணி
அதை தான் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, மனம் செய் ஞானத்து அந்த சங்கல்பத்தையே, அதாவது சதைக்ஷத அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, அந்த சத்தான வஸ்து, அந்த பரபிரம்மம் இருக்கே, அது வந்து ஈக்ஷணம் செய்தது. ஈக்ஷணம் அப்படின்னா சங்கல்பம் அப்படின்னு அர்த்தம். அந்த சங்கல்ப சக்தி வந்து அந்த பிரம்மத்துக்கு மட்டுமே உண்டு, அச்சித் வஸ்துக்கு அது கிடையாது. இதை சொல்லி தான் வந்து அந்த சாங்கிய மதத்தை வந்து கண்டனம் பண்ணுறாங்க. சாங்கிய மதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இந்த பிரகிருதியே, இந்த ஜடப்பொருளே அதுவே மாறுதல் அடைந்து பிரபஞ்சமாக விரிவடைகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறவர்களை முக்குணங்களை பார்க்குறோம். இந்த முக்குணங்களும் வந்து அந்த இதில் இருக்கிறதுனால, ஜடப்பொருள் அச்சித்தில் இருக்கிறதுனால அதுதான் பிரபஞ்சமாக விரிவடைகிறது அப்படின்னு சொல்லும்போது, அதை என்ன சொல்லி மறுக்கிறாங்கன்னா, அந்த ஜடப்பொருளுக்கு அந்த ஈக்ஷணம் அப்படிங்கிற இந்த சங்கல்பிக்கிற சக்தி, சங்கல்பம்னா உறுதிப்பாடு, டிசிஷன் மேக்கிங், நான் இது செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த சங்கல்பிக்கிற சக்தி வந்து அந்த பிரம்மத்துக்கு தான் உண்டு. அதனால் இந்த ஈக்ஷணம் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து அது இந்த ஜெகத்தை படிக்கிறது. அது ஒன்றும் கஷ்டப்படுறதே கிடையாது. உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு பகுஸ்யாம் பிரஜாயை ஏற்றி நான் பலவாக கடவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ண உடனே இந்த ஜெகத் சிருஷ்டி நடந்து விடுகிறது. அந்த பிரம்மத்துக்கு தனியாக இருக்க பிடிக்கலையா. ஒரு பெரியவர் வந்து எப்படி தன்னோட பேர குழந்தைகளையும் எல்லோரும் விட்டுட்டு இருக்கும்போது அவர் சந்தோஷமாக இருக்க மாட்டாரோ, அதே மாதிரி பிரம்மத்துக்கு தனியாக இருப்பது சந்தோஷம் கிடைக்காததுனால நான் பலவாக கடவேன் அப்படின்னு அந்த ஈக்ஷணம், அந்த சங்கல்பம், அதை தான் வந்து இங்கே வந்து மனம் செய் ஞானம் அப்படி சொல்கிறாங்க. அந்த உபனிஷத்தோட அர்த்தத்தை அப்படியே கொண்டாந்து நம்மாழ்வார் இங்கே வச்சுருக்கார். அதுதான். ஸோ அதனால் வந்து மனம் செய் எல்லையில் ஞான இன்பத்தை நின்மலமாக வைத்தவர், தெளிவாக அதை வந்து சொல்லியிருக்காரு இந்த தீப பிரபந்த பாசுரத்தில். அதாவது இந்த 1:5-2 சொல்லியிருக்கார். அந்த சங்கல்ப சக்தி, எம்பெருமானுடைய சங்கல்ப சக்தி, ஜெகத்காரண வஸ்துவாகி அவனுடைய அந்த சங்கல்ப சக்தி, அதை தான் ஈக்ஷணம் அப்படின்னு சொல்லிக்கிற அந்த சக்தியை சொல்லியிருக்காங்க. அடுத்தது, மனம் செய் எல்லையில் ஞான இன்பத்தை நின்மலமாக வைத்தவர் யார்? சுவாமி நம்மாழ்வார் என்பதால் பிறர்க்கு உபதேசம் செய்வதற்கு வேண்டிய தகுதிகள் நிறைந்தவர் ஆழ்வார். இப்போ நான் ஒன்று சொல்லணுன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் பாட்டுக்கு அரைகுறையாக தெரிஞ்சுட்டு சொன்னால் அதில் பிரயோஜனம் இல்லை. நானும் குழம்பு கேட்குறவங்களையும் நான் குழம்பு வச்சுவேன். அப்படி பார்க்க போனால் அந்த ஹையஸ்ட்டு, அந்த மிக உயர்ந்த ஞானம், இந்த படைப்பை பற்றி, படைத்தவனை பற்றி, படைக்கப்பட்ட பொருள்களை பற்றி எல்லாமே குறைவற்ற ஞானம், நிர்மலமான ஞானம். அதில் கலப்படமே கிடையாது. யாரையும் வஞ்சிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. எல்லாரையும் உய்வடை செய்ய வேண்டும் அந்த ஒரே எண்ணத்தோடு அந்த நிர்மலமான ஞானத்தை உடையவர் யார்னா சுவாமி நம்மாழ்வார். அவர் என்ன சொல்கிறார்னா, தகுதிகள் நிறைந்தவர் ஆழ்வார் என்பதை இவ்வாக்கியத்தால் தெரிவிக்கிறார். ஞானானந்த மயமான இறைவனை தமது திருவுளத்தில் மிக தெளிவாக அனுபவித்து நேரே அறிந்தவர் ஆழ்வார். அதனால் வந்து அவருடைய வார்த்தைகளை வந்து பொய்யோ ஏமாற்ற வேண்டிய விஷயங்கள் எதுவே இருக்காது. ஏன்னா எம்பெருமான் நேராக அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்து இருக்கிறார் என்பதாக தெரிவித்தபடி, இதனால் அர்ஜுனனுக்கு உபதேசத்தை ஸ்ரீ கண்ணபிரானை ஒத்தவர் ஆழ்வார் என்பதை தெரிவித்தவர். எடுப்பில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒத்துமை சொல்கிறாங்க. கண்ணபிரானை போன்றவரே சுவாமி நம்மாழ்வார் அப்படின்ட்டு. கண்ணபிரான் யார்? சாட்சாத் பரமாவன். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்ட்டு இந்த ஜெகத்துக்கே அவன் தான் குரு. கிருஷ்ண மகாச்சாரியன், கிருஷ்ணமாச்சாரியார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஆகையில் அவன் எப்படி அர்ஜுனனுக்கு உபதேசித்தானோ, அவனுடைய ஞானத்தை பற்றி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. அவனுக்கு சமமானவர் நம்மாழ்வார். ஏனென்றால் அவரை நேராக கண்ணனை சாட்சாத்கரித்து அவரிடம் எல்லாம் அறிந்து கொண்டவர். நிர்மலமான தெளிவான குழப்பமில்லாத அறிவை உடையவர், ஞானத்தை உடையவர். ஆகையால் முதலே இந்த 2 ஆச்சாரியர்களுக்கும் சமம். கீதை உபதேசித்த கண்ணனுக்கும் திருவாய்மொழி அருளி செய்த சுவாமி நம்மாழ்வாரும் சமம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறாங்க. கண்ணபிரானை ஒத்தவர் ஆழ்வார் என்பதை தெரிவித்தவாறு. அதுக்கப்புறம் நின்மலம், குற்றம் இல்லாமல் மிக தெளிவாக என்றபடி, குழப்பமே இருக்காது. அது குழப்பமே இருக்காது. தெளிந்த நீரோடை போன்ற ஓட்டம், நீரோடை போன்ற எண்ணம், நீரோடை போன்ற அந்த சொற்பொழிவு சொல்லிக் கொடுக்குற விதம். மனம் செய் எல்லையில் ஞான இன்பம் இறைவனை இறைவன் நின்மலமாக வைத்தவர் ஆழ்வார். மனம் செய் எல்லையில் ஞான இன்பம் யார்? இறைவன். இப்போ சொன்னதில் அந்த மனம் செய், அந்த சங்கல்பம் அப்படிங்கிற அந்த சக்தி இருக்கிறவன் தடையற்ற சங்கல்பம். அவனுடைய சங்கல்பத்திற்கு தடைகள் கிடையாது. இப்போ நமக்கு வந்து நாம் இந்த பிரகிருத்தியில் சம்பந்தப்பட்டு இருப்பதால், இந்த உடல் உருவில் இந்த சிறையில் இந்த தலையுண்டு இருக்கிறதுனால
நாங்கள் நம்ம சங்கல்பங்களுக்கு தடை உண்டு. நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்குதா இல்லையா? நம்ம ஒன்று பிளான் பண்ணுவோம், வேறு மாதிரி நடக்கும். நம்முடைய சங்கல்பங்களுக்கு தடை உண்டு. இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் வரலாம். நினைக்கிறதெல்லாம் நடக்கலாம், நினைக்கிறது எதுவுமே நடக்காமல் போகலாம், சில நடக்கலாம், சிலது நடக்காமல் போகலாம். ஆகையால் நம்முடைய சங்கல்பங்களுக்கு தடை உண்டு. எம்பெருமானுடைய சங்கல்பங்களுக்கு தடையே எதுவுமே கிடையவே கிடையாது. ஆகையால் மனம் செய் எல்லையில் ஞான இன்பம் யார்? இறைவன். அதை நிர்மலமாக வைத்தவர். அதை கிளியராக தெரிஞ்சு தெளிவாக தம் உள்ளத்தில் வைத்து அதன் வழியாக திருவாய்மொழி அருளி செய்தவர் சுவாமி நம்மாழ்வார். ஆகையால் இங்கே அர்ஜுனனுக்கு கீதை உபதேசித்த கண்ணனும் நமக்கு திருவாய்மொழி அளித்த ஆழ்வாரும் சமம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறாங்க. அடுத்தது எல்லையில் ஞானத்தன் ஞானமாகவே கொண்டு எல்லா கர்மங்களும் செய் என்கிறபடி எல்லையில்லாத நினைவின் உருவமான ஞானத்தை உடையவனாய் எம்பெருமான். அவனுக்கு அவனுடைய ஞானத்திற்கு எல்லையே கிடையாது. இந்த தான் படைத்த அத்தனை ஜீவன்களுடைய எல்லா காலங்களையும் எல்லா பிறவிகளையும் தெளிவாக அட் அ டைம் ஒரே நேரத்தில் அறிந்தவர். ஆகையால் அவன் அந்த எல்லையில்லா ஞானம். அதுக்கு எல்லையே எம்பெருமானுடைய ஞானத்திற்கு எல்லையே கிடையாது. ஞான இன்பத்தை சூழ்ந்ததனில் பெரிய ஞான சுடர் ஞான இன்பமேயோ திருவாய்மொழி 10:10 என்கிறபடி மூலப்பகுதியும் ஜீவனும் ஆகிய 2 தத்துவங்களும் தனக்குள்ளே அடங்கி பறந்து தான் அளவிட்டு அறிய முடியாததாய் ஒளிமயமான ஞான ஆனந்த லட்சணமாய் இருக்கிற சொரூபத்தை உடையவனான சர்வேஸ்வரனை. இந்த பாசுரத்தில் இந்த சூழ்ந்ததனில் பெரிய சுடர் ஞான இன்பமேயோ அப்படிங்கிறதுல ஜடப்பர் பொருள் முதல்ல சொல்லிவிட்டு ஜீவனை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எம்பெருமானை சொல்கிறாங்க. அது சொல்லும்போது தான் சூழ்ந்து அதனில் பெரிய சுடர் ஞான இன்பமேயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் முதல்ல அச்சித்து ஜடப்பொருள். அதுக்கு ஞானமே கிடையாது. அதை காட்டிலும் உயர்ந்தவன் ஞானமே வடிவானவன் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவையும் ஜடப்பொருளையும் தன்னுடைய சொத்தாக வைத்துக்கொண்டு தன்னுடைய சரீரமாக வைத்துக்கொண்டு அதனை ஆளக்கூடிய திறமையும் ஞானமும் படைத்த அந்த எம்பெருமான். அப்படி ஆழ்வார் அவரை சொல்கிறாங்க ஞான இன்பத்தை. ஆகையால் எம்பெருமானுக்கு என்றெல்லாம் இது இருக்குன்னா மனம் செய் எல்லையில் ஞான இன்பம். சங்கல்பம் மட்டுமே உண்டு. அந்த சங்கல்பத்துக்கான ஞானம் எல்லை இல்லாதது. அச்சித்தையும் ஜீவனையும் காட்டியும் உயர்ந்தவன். அவற்றை தன் சரீரமாக கொண்டு தன்னுடைய ஆதீனத்திலே தன்னுடைய நியமனத்திலே வைத்திருக்கக்கூடிய மிக பெரியவன் அப்படின்னு சொல்கிறாங்க. மனம் செய் எல்லையில் ஞான இன்பத்தை இந்நிர்மலமாக கண்டவர். இப்படி ஒரு குவாலிஃபிகேஷன், இப்படி உயர்ந்த பண்புகள் குணங்கள் உடைய அந்த எம்பெருமானே பாதி தெரிஞ்சு பாதி தெரியாமல் விட்டாரா? இல்லை ஒரு 70% தான் தெரியுமா? நிர்மலமாக அவன் எப்படியோ அப்படியே கண்டு தெரிஞ்சு கொண்டவர். ஆகையால் அவருக்கு அதை அப்படியே சொல்லணும்னு தான் தோணணுமே தவிர தன்னுடைய எண்ணங்கள் அதில் கலந்து சொல்லணும்னோ கேட்குறவங்களை வஞ்சிக்கணுங்கிற எண்ணமும் அவருக்கு வரவே வராது. ஆகையால் ஆழ்வாருடைய சொற்கள் 100க்கு 100 பிரமாணமாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம். எப்படி நாம் பகவத்கீதை ஏற்றுக்கொள்கிறோமோ அதே போல் அப்படின்னு சொல்கிறாங்க. மனம் செய் எல்லையில் ஞான இன்பத்தை நிர்மலமாக வைத்தவர். இப்போ புரியுதுங்களா அந்த சீக்வன்ஸ் அப்படின்ட்டு? தன் சங்கல்பத்தாலேயே இந்த ஜகத்தை படைக்கக்கூடிய அந்த எல்லையற்ற ஞானத்தை உடைய இந்த ஜடப்பொருளையும் ஜீவனையும் காட்டி உயர்ந்து அவற்றை தன் வசத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை நிர்மலமாக எந்தவித குற்றமும் இல்லாமல் அறிந்து கொண்டவர் யார்? நம்ம ஆழ்வார். எனது ஆவியுள்ளே நிறைந்த ஞானமூர்த்தியாய நிர்மலமாக வைத்து. இது அந்த பாசுரவர் எங்கேருந்து இந்த நிர்மலம்ங்கிற சொல்ல எடுத்தாங்க அப்படின்ட்டு என்கிறபடியே நிறைந்த ஞான ஸ்வரூபனான உன்னை எம்பெருமானை என் நெஞ்சிற்குள்ளே மிக தெளிவாக அனுபவித்தேன் என்னும்படி நேரே அறிந்தவர் ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வார். கிளியர், நல்ல விஷன், அப்படியே தெரியும் எம்பெருமான் யார், அவனுடைய குணம் யார், அவனுடைய விபூதி என்ன, அவனுடைய கல்யாண குணங்கள் என்ன, ரூபம் என்ன, ஸ்வரூபம் என்ன, எல்லாம் இருக்கு. அப்படியே அவர் காட்ட இவர் கண்டவர். அவர் எம்பெருமான் காட்ட கண்டவர். ஆகையாலே அதில் எந்த குறையும் இருக்காது, எந்த கல்மிஷமும் இருக்காது, எந்த கரையோ மாசோ எதுவுமே இருக்காது. 100க்கு 100 அப்படியே பகவானுடைய அனுபவமாக இருக்கும். ஞானப்பிரான் அப்படின்னு பொதுவாக யார் சொல்கிறதுனா வராகமூர்த்தி தான் நம்ம ஞானப்பிரான் அப்படின்னு சொல்லுவோம்.
இருங்கற்பகஞ்சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்ற எல்லாவர்க்கும் எரி திற வையம் முற்றும் ஏனத்து உருவாய் இடந்த ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுன்ட்டு நம்மாழ்வார் திருவிருத்தம் 99வது பாசுரத்தை சொல்லியிருக்கார். திருவிருத்தம் தான் அவர் பண்ணின அருளி செய்த முதல் திவ்ய பிரபந்தம் இல்லையா. சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்த 4 திவ்ய பிரபந்தம். முதல்ல திருவிருத்தம். அதில் 99வது பாசுரத்தில் இப்படி சொல்லார், அந்த ஞானப்பிரானை அல்லது நான் கண்ட நல்லது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறார். அந்த ஞானப்பிரானோட திறமை என்னன்னாக்கா, இருங்கற்பஞ்சேர் வானவத்தவர்க்கும் நித்தியசூரி நித்திய முக்தர்களுக்கும் அல்லாதவர்களுக்கும் அப்படி இல்லாதவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் எல்லா ஜீவர்களுக்கும் சொல்கிறாங்க. நித்தியர் முக்தர் பக்தர் கைவலி யார் வேணால் வச்சுக்குவாங்க. ஜீவராசி ஜீவர்கள் கூட்டம்னு எல்லாருக்குமே எரிதிரை வையம் முற்றும் அந்த பூமியை பூராவே அந்த கடல் எரிகிற அலை எரிகிற கூட அந்த கடல் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் முற்றுமே ஏனத்து உருவாய் மகாவராகமாக தன்னுடைய அதை உள்ளிருந்து இடந்து தன் கோட்டிடை வைத்தான் அல்லவா, அவன் ஞானப்பிரான். அவனை இல்லால் நான் கண்ட மற்றது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஞானப்பிரான் தான் இவருக்கு முழுமையாக இந்த ஞானத்தை கொடுத்து விட்டான். ஆகையால் என்ன சொல்கிறான்னா, இருங்கற்பகஞ்சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்ற எல்லாவர்க்கும் எரிதிரை வையமுற்றும் ஏனத்து உருவாய் இடந்த ஒரு பன்றியாக ஒரு வராகமாக போய் அதை இடந்து அதை தோண்டி எடுத்த ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லது. அவனை தர எனக்கு நல்லவங்க யார் இருக்காங்க, இந்த ஜீவனுக்கு இந்த அடியேனுக்கு நல்லது செய்வது அந்த ஞானப்பிரானை தவிர வேறு யார் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிறபடியே பிரளய வெள்ளத்திலே மூழ்கின பூமியை மகாவராகமாக மேலே கொண்டு நிறுத்திய ஞான சக்தியும் உடைமை உடையவனாம் தன்மை ஆகிற சம்பந்தத்தை உடையவனார். அவருக்கு ஞானம் இருக்குது. ஞானப்பிரான் சொன்னால் உபகாரம், மிக உயர்ந்த உபகாரம். ஞானப்பிரான் அந்த ஞானத்தை நமக்கு உபகாரமாக தரக்கூடியவன் ஞானப்பிரான். அப்புறம் உடைமை உடையதுங்கிற சம்பந்தத்தை தெரிஞ்சவன். ஐயோ இதெல்லாம் ஏன் சொத்து, நான் பார்க்காட்டி யார் பார்ப்பாங்க இப்படின்ட்டு அந்த உடையவன் உடைமை அந்த சம்பந்தத்தை நன்றாக தெரிந்தவன் உடையவனை. வராக சரம ஸ்லோகங்கள் 2 உபதேச முகத்தாலே சரமோபாயமாக வெளியிடையாலே ஞான உபகாரணமாய் இருக்கிறவனை ஒழிய எல்லாருக்கும் ஓய்வு பெறுவதற்கு காரணமாக இருப்பது ஒன்று இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சரம ஸ்லோகம், இங்கே வராக சரம ஸ்லோகம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கீதையில் பார்க்குறது 1866 கிருஷ்ண சரம ஸ்லோகம். அது தேர்தட்டு வார்த்தைன்னு சொல்லுவாங்க. அது அர்ஜுனனுக்கு அவன் மகாபாரத போரில் அப்போ சொன்னது. அதுக்கு முன்னால் நீங்கள் கடற்கரை வார்த்தை அப்படின்னு சொல்லுறது ராமச்சரம ஸ்லோகம். அது விபீஷணன் சரணாகதிக்கு வந்தபோது சொன்னது ராமச்சரம ஸ்லோகம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னால் ராமாவதாரத்துக்கு முன்னால் வராக அவதாரம். அவர் வராகமாக அவதாரம் பண்ணிய போதே ஒரு சரம ஸ்லோகத்தை சொல்லிட்டார். அதில் கருத்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு மனிதன் யாராவது ஒருவனாக இருக்கட்டும், அவன் அவனுடைய தாதுக்கள் சாமியமாக இருக்கும் பொழுது, அதாவது இந்த பித்தம் கப்பம் வாதம் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த தாதுக்கள் சாமியாகமாக இருக்கும் பொழுது, சுய நினைவோடு இருக்கும் பொழுது, நல்ல சுய நினைவோடு இருக்கும் பொழுது ஒரு முறை என்னை நினைத்து விட்டானாகில், எப்படின்னா பிறப்பற்ற இந்த ஜகத்தையே என் வடிவாக இருக்கக்கூடிய என்னை ஒரு முறை அவன் நினைத்து விட்டானாகில் அவன் கடைசி காலத்தில் ஸ்மரணை இல்லாமல் கட்டை போலையும் கல்லை போலையும் கிடக்கும் போது அவன் என்னை நினைக்கவே வேண்டாம், நான் அவனை நினைத்து மேலான கதிக்கு அழைத்து கொண்டு போவேன். அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுதான் வராக சரம ஸ்லோகம். ஸோ அப்போவே வராகமாக அவதரித்த பொழுது எம்பெருமான் சொல்லிட்டான். இப்போது அவன் என்ன சொல்கிறான்னாக்க, அதான் ஒரு முறை என்னை நினச்சிட்டா போதும், வேறு ஒன்றுமே பண்ணவே வேண்டாம். அகம் ஸ்மராமி மத்பக்தம், நான் அவனை நினைக்குவேன் அப்படிங்கிறான். ஏன்னா அவன் எல்லா உபாயங்களையும் விட்டு என்னை நினைத்தான். மத்பக்தம் என்னுடைய பக்தன். அவனை நான் என்ன பண்ணுவேன், கட்டை மாதிரி கிடக்கட்டும், கல் மாதிரி கிடக்கட்டும், ஐசியூவில் இருக்கட்டும், எல்லா டியூபும் மாட்டி கிடக்கட்டும், எப்படி கிடந்தாலும் அவன் நினைக்கவே வேண்டாம், என்னை பற்றி நினைக்கவே வேண்டாம், நான் அவனை நினைப்பேன். ஏன்னா பயிரை விவசாயி தானே நினைக்கணும் இல்லையா, விவசாயி தான் நினைக்கணும். பயிர் நினைக்காது, விவசாயி தான் பயிரை பார்த்துக்கணும். ஆகையால் இதெல்லாம் என்னுடைய பயிர்,
நான் இதை நினைத்து நான் மேலான கதிக்கு அவனை நான் அழைத்து சென்று விடுவேன்ட்டு அப்போவே வராக அவதாரத்தில் ஞானப்பிரான் சொல்லிவிட்டான். இப்போ அதை தவிர நல்லது ஒன்றும் உண்டா? அதை தவிர அவனுடைய வார்த்தையை தவிர வராகச்சரம ஸ்லோகத்தை தவிர மற்ற நல்லது என்ன இருக்குது? அதை தான் இங்கே சொல்கிறாரு. ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே. இதை விட ஒரு ஜீவனுக்கு பெருசாக நல்லதாக என்ன வேணும்? யோசிச்சு பாருங்க. இருக்காது, ஒன்றுமே கிடைக்கும். கிருஷ்ணச்சரம ஸ்லோகம் பின்னால் வந்துச்சு, ராமச்சரம ஸ்லோகம் அது முன்னால் வந்து, அதுக்கும் கொஞ்சம் பின்னால். வராகச்சரம ஸ்லோகம் ஆதிப்பிரான் ஞானப்பிரான் அப்போவே சொல்லியாச்சு. ஆகையால் அப்படிப்பட்ட அந்த ஞானப்பிரானை எல்லாம் இல்லை நான் கண்ட நல்லதுவே, இதை தவிர எனக்கு நல்லது ஒன்றுமே தெரியாதுன்ட்டு சுவாமி நம்மாழ்வார் சொல்லிவிட்டார். ஆகையால் மனம் செய் எல்லையில் ஞான இன்பத்தை நின்மலமாக வைத்தவர். புரியுதுங்களா? அது வரைக்கும் ஞானப்பிரானை அவர் அந்த வைத்த அந்த ஞானப்பிரானை சரமோபாயம்னா என்ன? சரமோபாயம் அதாவது பிரபதி எம்பெருமானையே உபாயமாக பற்றி விடுது. அதாவது ஆச்சாரிய நிஷ்டை விட்டுருங்க. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கர்ம ஞான பக்தி யோகம் பிரபதி எல்லாம் விட்டு எம்பெருமானையே உபாயமாக பெற்றுவிடதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. எம்பெருமானையே பற்றி பொழுது விடுடையால் ஞான உபகாரணமாக இருக்கிறவனை ஒழிய எல்லாருக்கும் ஓய்வு பெறுவதற்கு காரணமாக இருப்பது ஒன்று இல்லை. இதை விட நீங்கள் என்ன தான் கண்டுபிடிக்க போகிறீங்க? இன்றைக்கி இதெல்லாம் வேணாம், யாரை பேர் நான் சொன்னால் சொல்லிட்டு போகிறாரு, நான் என்னோடய வழியை நான் பார்த்துக்கிறேன்னாக்கா அதை விட முட்டாள்தனம் ஒன்றுமே இருக்க முடியாது. ஒன்றுமே இல்லை. இது நான் அறுதியிட்ட மிக உயர்ந்த பொருள் அப்படின்னு சொல்லி தம்முடைய முதல் பிரபந்தமான திருவிருத்தத்திலே நம்மாழ்வார் சொல்லிவிட்டார். அருள் செய்த விஷயத்தை உபாயமாக பற்ற சொல்லுகிற அளவில். இதுதான் நம்மாழ்வார் நமக்கு கொடுக்குற உபதேசம். என்ன? ஞானப்பிரானை உபாயமாக பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு ஞானத்து வைமின் என்ற ஞானத்து வைமின் என்ற இதுன்னா என்ன? ஆழ்வார் அருளி செய்த அந்த திருவாய்மொழி. அதை எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா, திருக்கூறுகூர் அதனை உளங்குள் ஞானத்து வைமின் உம்மை உய்ய கொண்டு போகுறிலே. இது வந்து ஒன்றும் தெய்வம் அப்படிங்கிற அந்த பதிகத்தில் வரக்கூடிய அந்த பலசுத்தி பாசனம். இதில் அவர் என்ன சொல்கிறான்னா, திருக்குறுகூர் அதனை, திருக்குறுகூர் எது? ஆழ்வார் திருநகரி. அதுதான் வந்து சுவாமி நம்மாழ்வார் அவதாரம் செய்த ஸ்தலம். அந்த ஊரையே நினச்சிக்கோங்க. ஊரை நினச்சாலே போதும். அதை உளங்குள் ஞானத்து வைமின் உம்மை உய்ய கொண்டு போகுறிலே. உங்களுக்கு வந்து உருப்படணுன்ற இஷ்டம் இருந்தால், உய்வடையணுங்கிற இஷ்டம் இருந்தால் ஆழ்வார் திருநகரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அப்பப்போ ஞானம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. உளங்குள் ஞானத்து, அந்த உள்ளே இருக்கிற ஞானத்தை, உள்ளே நல்ல வெளி ஞானம் இல்லை, உள்ளே இருக்கிற ஞானத்தில் நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. அதாவது பிரம்மத்தை அறியாதவர், பிரம்மத்தை இந்த படைப்பு என்ன, நான் யார், பிரம்மம் யார் அப்படின்னு அந்த ஞானமே இல்லாதவங்கள அசன்னேவ பவதி, அவன் இல்லாததாகவே அறியப்படுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு உய்ய கொண்டு போகிறீங்களே, உங்களுக்கு உருப்படுற ஐடியா இருக்குது அப்படின்னா, அதாவது நீங்கள் அசன்னேவ பவதி அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லாத, அறிவே இல்லாதவனாகவே அறியப்பட வேண்டாம்னு இருந்தால் நீங்கள் வந்து ஆழ்வார் திருநகரியை நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் திருக்குறுகுறதை உளங்கொள் ஞானத்து. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ஞானம் இருக்கும், மற்றதுலெல்லாம் இருக்குமே தவிர இந்த ஆத்மாவை பற்றியோ இந்த ஆத்மா எப்படி உய்வடைய வேண்டும்ங்கிற ஞானம் இல்லை. அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, அது நல்லா வரணும்னா திருக்கூறுகை நீங்கள் நினச்சிக்கோங்க. திருக்கூறுகை நினச்சா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்மாழ்வார் அவருடைய திருவாய்மொழி நீங்கள் நினைப்பீங்க. ஆகையால் உய்ய கொண்டு போகிறீர்களே, உங்களுக்கு உய்வடைய வேண்டும் என்ற ஆசை இருந்தால் திருக்கூறுகை நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிறபடியே உய்வு பெற விருப்பம் உண்டாகில், உங்களுக்கு உருப்படணுங்கிற இஷ்டம் இருந்தால் அவன் நித்தியவாசம் செய்கிற தேசத்தை உங்கள் மனத்தின் ஞானத்திற்கு விஷயமாக்குங்கள். இந்த அறிவேன்னு ஒன்று இருக்குது இல்லையா, நம்மளுடைய ஞானம், அதுக்கு வந்து எதையோ விஷயமாக்கவே ஆக்காதீங்க, விஷயாந்திரங்கள் விஷயமாக்காதீங்க. அப்படி அதை மீறி வந்தீங்கன்னாக்கா உபாயங்களுக்கு விஷயமாக்காதீங்க, புலனுகர்ச்சிக்கு விஷயமாக்காதீங்க. எதுக்கு விஷயமாக்குங்க? திருக்குறுகூரில் இருக்கிற ஆதிப்பிரானுக்கு விஷயமாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மனத்தின் ஞானத்திற்கு விஷயமாக்குங்கள். திருக்குறுகூரை நினச்சிக்கோங்க, ஆழ்வார் திருநகரை நினச்சிக்கோங்க என்று இவ்வுலக மக்களுக்கு ஆழ்வார் உபதேசித்த இந்த பிரபந்தம். ஸோ இப்படி கொண்டாடுறாங்க. முதல்ல வந்து எம்பெருமானை பற்றி சொல்லி அந்த எம்பெருமானை எப்படி நிர்மலமாக பார்த்தாரு, அதுக்கப்புறம் வந்து எம்பெருமானுடைய அந்த சொற்களை கேட்கணும், ஞானப்பிரானை சொல்லி மகா உபகாரம் அவனே நினச்சிக்கோங்கன்னு சொல்லி, அப்படிப்பட்ட அவரை நினச்சி உங்களை ஞானத்திற்கு அதை விஷயமாக்குங்கள்
திருக்குறுகூரை விஷயமாக்கி ஓய்ந்து போங்கள் அப்படின்னு சொல்கிற இந்த நம்மாழ்வார் சொன்ன இந்த திவ்ய பிரபந்தம் அன்னைக்கு கண்ணன் சொன்ன அந்த கீதைக்கு சமம் அப்படின்ட்டு முதல் பகுதியை முடிச்சுடுறாங்க. இதுக்கப்புறம் இதற்கு மேல் தத்துவ விவேகம் என்று தொடங்கி துவை வித்யா வரை கண்ணன் ஸ்ரீமத் பகவத்கீதையில் உபதேசித்த விஷயங்கள் விளக்கப்பட்டு அவ்விஷயங்களுக்கும் சுவாமி நம்மாழ்வார் அருள் செய்த திருவாய்மொழி பாசுரங்களுக்கும் உள்ள சாமியம் காட்டப்படுகிறது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் செக்ஷன். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் மெதுவாக நம்ம பார்த்துக்கலாம். ஜீவாத்மாக்களுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள பேதம், உயிர்களுக்குள்ளே ஒன்றுக்கொன்று உள்ள பேதம், சரீரத்தை காட்டிலும் உயிர்களுக்குள்ள பேதம், இம்மூன்றுடைய பகுத்தறிவு ஞானத்தை ஈண்டு தத்துவ விவேகம் என்ற சொற்றொடர் குறிக்கும். தத்துவ விவேகம் அப்படின்னு சொன்ன என்னன்னா, பரமன் யார், ஜீவன் யார், ஜீவனுக்குள்ளுக்குள்ள என்ன வேறுபாடு, தேகத்துக்கும் ஜீவத்திற்கும் என்ன வேறுபாடு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான். அதுக்கு பேர் தான் தத்துவ விவேகம் அப்படின்னு பேர். தர்மத்தை நிலைநிறுத்தும் பொருட்டு வந்து அவதரித்துள்ள ஸ்ரீ கிருஷ்ணனால் தகுதியில்லாத இடத்தில் உண்டான பந்து ஸ்நேகம் கருணை ஆகியவற்றாலும் தன் தர்மத்திலும் அதர்ம புத்தியாலும் கலங்கிய தன்னை சரணமடைந்த அர்ஜுனனுக்காக ஸ்ரீ கீதா சாஸ்திரம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கீதார்த்த சங்கிரகம்னு சொல்லியிருக்காங்க. கீதார்த்த சங்கிரகம் ஆள வந்தார் யாமுனாச்சாரியார் சொல்கிறேன் இல்லை, நாத யாமுன மத்தியமாம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் சொல்கிறேன், அந்த யாமுனாச்சாரியார் ஆள வந்தார். அவர் அருளி செய்த கீதார்த்த சங்கிரகம். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஷட்கம், அதாவது 6 அத்தியாயங்கள் இருக்கு இல்லையா, அதை வச்சு கீதார்த்த சங்கிரகம்ட்டு ஒரு அத்தியாயத்தில் சுருக்கமாக என்ன செய்யப்பட்டிருக்குன்னு ரொம்ப அழகான 4 வரிகள் கொண்ட ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு. அதில் அவர் 5வது ஸ்லோகத்தில், இந்த ஸ்ரீ கீதார்த்த சங்கிரகம் 5வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா தான் இதுதான், தர்மத்தை நிலைநிறுத்தும் பொருட்டு வந்து அவதத்து அருளின கிருஷ்ணனால், கிருஷ்ணன் சொன்னது, பகவத்கீதை யார் சொன்னது, கிருஷ்ணன் சொன்னது, தகுதியில்லாத இடத்தில் உண்டான பந்து ஸ்நேகம் கருணை ஆகியவற்றாலும். அர்ஜுனன் அதனால் தானே வருத்தப்படுறான். கொண்டு போய் என்ன சொல்கிறான், 2 சேனைக்கு மத்தியில் எனக்கு தேரை கொண்டு போய் நிறுத்துங்கிறான். கிருஷ்ணன் கொண்டு போய் நிறுத்திடுறான். அங்கே பார்த்தா அப்படியே கலங்கிறான். ஐயோ தாத்தா இருக்கார், இங்கே மாமங்க இருக்காங்க, மாமனார்கள் இருக்காங்க, மருமக்கள் இருக்காங்க, மகன்கள் இருக்காங்க, பேரன்கள் இருக்காங்க அப்படின்ட்டு அந்த சொந்தத்தை, அந்த தேகத்தால் அந்த உடலால் ஏற்படக்கூடிய அந்த சொந்தங்களை பார்த்து கலங்கி விடுகிறான். கலங்கி விட்டு சொன்னால் அவனுடைய தர்மம் என்ன, யுத்த செய்வது க்ஷத்திரியன் இல்லையா, அதில் அதர்ம புத்தி பண்ணிடலாம். என்னென்னா, ஐயோயோ சண்டை போட்டாக்கா இத்தனை பேரும் இறந்துடுவாங்களே, என்னுடைய பந்துக்களை நானே கொன்று விடுவேனே, அப்படி கொன்று வரக்கூடிய ராஜ்யம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அம்பையும் வெள்ளையும் கீழே போட்டு உட்காந்துடுறான். அப்போ தான் எம்பெருமான் கிருஷ்ண பகவான் இந்த பகவத்கீதை உபதேசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ எடுப்பில் அர்ஜுனுக்கு என்ன புரிய வைக்கிறான்னாக்கா, அப்பா தேகம் வேறு ஆத்மா வேறு, நீ இன்றைக்கி கொண்டுட்டா கூட அந்த ஆத்மா அழிய போகிறதே இல்லை, இன்னொரு உடலை எடுத்து அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஆகையால் உன்னுடைய தர்மத்தை செய்வது தான் உனக்கு முக்கியம் சொல்லி கீதை உபதேசம் செய்து அவனை போர் செய்ய தூண்டுகிறான் கண்ணன். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. தர்மத்தை நிலைநிறுத்தும் பொருட்டும், அதுக்காக தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொன்ன மாதிரி அதுக்காக அவதரித்த கிருஷ்ணனால் அந்த கண்ணனால் தகுதியில்லாத இடத்தில் உண்டான பந்து ஸ்நேகம் எல்லாம் கௌரவர்கள் எப்படிப்பட்டவங்க, துரியோதனாதிகள் இல்லையா, திரௌபதி எவ்வளோ மானபங்கம் செஞ்சு ஒரு ஊசி இடம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்ல அக்கிரமமே உருவானவர்கள், அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறான், பந்து ஸ்நேகம் கருணை. ஐயோ பாவம் என்னதான் இருந்தாலும் சொந்தக்காரங்க போனால் போட்டோம் அப்படின்ட்டு பந்து ஸ்நேகம் கருணை ஆகவற்றாலும் தன் தர்மத்தில் அதர்ம புத்தி பண்ணியதாலும், சண்டை போடுவது சத்திரனோட தர்மம், அதை என்ன நினச்சிட்டான், நான் சண்டை போட்டால் இவங்களாம் செத்துருப்போங்கன்ட்டு அதர்ம புத்தி பண்ணினான். கலங்கி தன்னை சரணம் அடைந்த அர்ஜுனனுக்காக காலில் விழுந்துட்டான், கண்ணா நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ட்டு. அது அப்படின்னு கீதா சாஸ்திரம் செய்யப்பட்டது. அந்த இடத்துல தான் கீதா சாஸ்திரம் செய்யப்பட்டது. இது எங்கே சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ரீ கீதார்த்த சங்கிரகம் 5வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காங்க. என்றபடியே இடமல்லாத இடத்தில் உண்டான பந்துக்கள் பக்கல் வைத்த ஸ்நேகம் கருணை ஆகியவற்றாலும் தன்னுடைய க்ஷத்திரிய தர்மத்தில் அதர்ம புத்தியாலும் கலங்கி போர் புரிய மாட்டேன் என்று உக்காந்தான். ஸ்ரீ பகவத்கீதை 2:6 என்கிறபடியே போரை செய்யாதவனாய் தனக்கு எது நல்லது என்று தங்களால் நிச்சரிக்கப்பட்டிருக்கிறதோ அதனை சொல்ல வேண்டும். அது வரைக்கும் நிறுத்திக்கலாம். அப்போ கண்ணனை சரணடைஞ்சு அவன் கேட்குறான்.
செய்யும்போது அப்போ கண்ணன் வந்து அர்ஜுனனுக்கு என்ன சொன்னான், அது முதல் காலத்தில் பார்க்குறோம். அதற்கு இணையான திருவாய்மொழி பாசுரம் அடுத்த காலத்தில் பார்ப்போம். அதே மாதிரி தான் வரும். ஸோ கண்ணன் என்ன சொன்னான், இந்த மாதிரி கலங்கி உட்கார்ந்த அந்த கண்ணனுக்கு அர்ஜுனனுக்கு கண்ணன் என்ன சொன்னான்னு பார்த்தாக்கா, கீதை 2:12 அந்த ஸ்லோகம் சொல்கிறான். ஸ்லோகத்தின் பொருள் என்னென்னா, நான் முன்பு சென்ற காலத்தில் இங்கே இல்லை என்கிறது இல்லை இருந்தேன், நீயும் இல்லை என்கிறது இல்லை இருந்தாய், இங்கு வந்திருக்கிற அரசர்களும் இல்லை என்கிறது இல்லை இருந்தார்கள், நீயும் நானும் அரசர்களும் ஆக எல்லோரும் இனி வரும் காலத்தில் இல்லை என்னும்படி ஆக மாட்டோம், எல்லோரும் இருப்போம் அப்படி சொல்கிறாங்க. இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா, ஒரு நிமிஷம். நத்வே வாகம் ஜாத்து நாசம் நத்வம் நேமே ஜனாதிபா ந சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயமதக பரம் என்பது கீதை 2:12 ஸ்லோகம். அதோடைய பொருள் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் சொல்கிறான், இதை பார்ப்பா அர்ஜுனா, நீ வந்து வீணா இப்படி வருத்தப்படாது. ஸோ முதல்ல என்ன சொல்கிறேன்னா, நான் எப்போவுமே இருந்தேன், நான் முன்னையும் இருந்தேன், இப்போவும் இருக்கேன், இனிமேலும் இருப்பேன், நான் இல்லாமல் போகிற காலமே கிடையாது. அதே மாதிரி நீயும் இருந்தால் இருக்கிறா, இருக்க போகிறார். இங்கே இருக்கிற அத்தனை மன்னர்களும் இருந்தார்கள், இருக்கிறார்கள், இருக்க போகிறார்கள். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, பகவான் இங்கே என்ன சொல்ல வரானாக்கா, ஆத்மாக்கள் நித்தியமானவை அப்படின்னு சொல்லலாம். அதுதான், ஆத்மாக்கள் நித்தியமானவை, அவற்றை வந்து நீ அழிக்கவே முடியாது. இதோ இன்றைக்கி வந்து இந்த துரோணாச்சாரியார் இருக்கிறவர் முந்தி வந்து இன்னொரு உடம்புல இருந்தார், இனி இப்போ நீ வந்து அவரை கொண்டுட்டா கூட இன்னொரு உடம்புல அவர் போப்பாரே தவிர, நீ அந்த உடம்பை மட்டும்தான் அழிக்கப் போகிறாயே தவிர ஜீவாத்மாவை நீ ஒன்றுமே செய்ய மாட்டாய். இவர்கள் எல்லாருமே இருப்பார்கள், எல்லாருமே நித்தியமானவர்கள், ஜீவர்கள் எல்லாருமே நித்தியமானவர்கள், இருந்தார்கள், இருக்கிறார்கள், இருக்கப் போகிறார்கள். நீயும் இருந்தாய், இருக்கிறாய், இருக்கப் போகிறார். நானும் இருந்தேன், இருக்கிறேன், இருக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணன் முதல்ல எடுத்த உடனே அந்த கலங்கி இந்த அர்ஜுனனுக்கு, நீ கொல்ல போகிறது உடம்பு மட்டும்தான்டா, ஜீவன் கிடையாதுங்கிற முதல்ல எடுத்து சொல்கிறாரு பகவான். அதனால் குறிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்லோகத்தில் நான், நீ, இவர்கள் பிரித்து சொல்கிறான் பகவான். நான் இருக்கேன், நீ இருக்க, இவர்கள் இருக்கிறார்கள் என்று பிரித்து அருளி செய்வதனால் ஜீவான்மாவும் பரமான்மாவும் வேறுபட்டவைகள் என்று ஜீவ பரபேதமும் ஆன்மாங்களுக்குள் ஒன்றுக்கொன்று வேறுபட்டிருக்கிற பேதமும் அறிகின்றோம். இதை தான் எடுத்த உடனே வந்து அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் தெளிவாக சொல்கிறார். என்னால் நான், நீ, இவர்கள் அப்படின்னு 3 கேட்டகரி காட்டி கொடுக்குறான். நானுங்கிறான பரமாத்மாவான தன்னையும், நீ என்பதால் ஜீவாத்மாவான அர்ஜுனனையும், இவர்கள் என்கிறால் மற்ற ஜீவர்கள் அப்படிங்கிறதையும் அதை வந்து அங்கே அழகாக வந்து காட்டி கொடுக்குறான் கிருஷ்ணன் எடுத்த உடனே. இப்போ சுவாமி நம்மாழ்வார் இதை எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்க்குறதுல, அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் என்கிற திருப்பாசுரத்தில் அடியேன் உள்ளான் என்ற சொற்களால் ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு என்பதையும், அச்சொற்களில் பொருள் ஆற்றலால் அஜீவான்மாக்களுக்கும் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட என்பதையும் அருளி செய்கிறார். இது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஐதீகம். இது கொஞ்சம் வெளியில் போய் இதை விவரமாக சொல்லிடுறேன் அடியேன். என்னென்னாக்க ஒரு சுவாமி ராமானுஜருடைய அந்த காலக்ஷேப கோஷ்டி நடந்துட்டுருக்கு. ஏன்னா அந்த காலத்தில் அதுதான் காலக்ஷேப கோஷ்டி தான், உட்காந்து இந்த தத்துவங்களை பேசிகிட்டே இருக்கிறது தான் அவங்களுக்கு பொழுதுபோக்கே, காலக்ஷேபமே அதுதான். அப்படி இருக்கும் பொழுது கூரத்தாழ்வான் இருக்கார் இல்லையா, சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர், அவர் வந்து எழுந்து கேட்குறாரு, சுவாமி ஜீவாத்மாவுக்கு ஞானம் இருக்குது, ஆனந்தம் இருக்குது, சேஷத்துவம் இருக்குது, இதில் எது முக்கியம், எது வந்து ஜீவாத்மாவுக்கு முக்கியமான குணம்? ஞானம். ஏன்னா அதுதான் வந்து தன்னையும் அறிந்து கொண்டு பிறவற்றையும் அறிகிறது. எப்படி உப்புக்கள் உள்ளேயும் வெளியிலும் உப்பாக இருக்குமோ அதே போல் ஞானமே வடிவானவன் ஜீவாத்மா. ஆகையால் ஞானம் முக்கியமா? தலையுண்டிராத நிலையில் ஆனந்தமே அவனுக்கு முக்கியம். அவன் வந்து சாமகானம் பாடிக்கொண்டே இருப்பான், அப்போ ஆனந்தம் முக்கியமா? இதுலேருந்து ஸ்வரூப நிரூபண குணமான சேஷத்துவம் இருந்தால் தான் ஆத்மான்னு சொல்கிறோமே, அது முக்கியமா? இதில் எது முக்கியம்? ஞான ஆனந்தங்கள் முக்கியமா, சேஷத்துவம் முக்கியமானா ராமானுஜர் பதில் சொல்லக்கூடாதா? அவர் என்ன பண்ணுறாரு, போய் திருக்கோட்டியூர் நம்பிக்கிட்ட கேட்டுட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிடுறாரு கூரத்தாழ்வார். அது ஏன்னா அவர் சொல்லக்கூடாதுன்னு இல்லை, தன்னுடைய ஆச்சாரியன் வாயிலே வரட்டுமே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அங்கே போய் கூரத்தாழ்வான் வந்து சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கார். அப்போல்லாம் என்னென்னா, இப்போ இந்த மாதிரி இல்லை, குரு சிஷ்யர்னா குருவுடைய கை தான் எப்போவுமே ஓங்கியிருக்கும். அவங்க திருவிழா எப்போ பற்றுறாங்களோ அப்படி தான். ஏன்னா இந்த திருமந்திரம் சரம ஸ்லோகம் சொல்கிறதுக்கே ராமானுஜர் வந்து 17 முறை திருக்கோட்டியூருக்கு இழுத்தழிச்சார் இல்லையா, திருக்கோட்டியூர் நம்பி. இப்போ அங்கே தான் போயிருக்கார் ஆழ்வான், கூரத்தாழ்வான். அங்கே போய்
கேட்குறாரு. இந்த மாதிரி அந்த ஆத்மாவுக்கு வந்து ஞான ஆனந்தங்கள் உயர்ந்ததா இல்லை சேஷத்துவம் உயர்ந்ததா அப்படின்னு கேட்கும்போது அவர் பதிலே சொல்கிறதில்ல. சரி, நாளைக்கு சொல்லுவார், நாளைக்கு சொல்லுவார், நாளைக்கு சொல்லுவார், நாளைக்கு சொல்ல 6 மாதம் ஆயிடுச்சு. அவர் வாயே திறக்கவே இல்லை. மற்ற எல்லாமே பேசுகிறாரே தவிர இந்த பாயிண்ட் எடுக்கவே இல்லை. அப்போ வந்து கூரத்தாழ்வானுக்கு வந்து ராமாந்தரை விட்டுட்டு இருக்கவே முடியல. ஆச்சாரியனோட பிரிவு அவரால் தாங்க முடியல. உடனே என்ன பண்ணுறாரு, சுவாமி நான் போயிட்டு வரேன், தன்யோஸ்மி நான் போயிட்டு வரேன்னு ஆரம்பிச்சிடுறாரு. அப்போது திருக்கோட்டியூர் நம்பி சொல்கிறாரு, நம்மாழ்வார் அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் என்று சொன்னாய் கண்டாயே அப்படின்னு சொல்கிறார். இவர் எவ்வளோ ஞானம் மிகுந்தவர் இல்லையா கூரத்தாழ்வார். சொன்ன உடனே தெரிஞ்சுக்கிட்டார். அடியேன் உள்ளான் உடல் உள்ளான்னு சொன்னதுனால, அடியேன் உள்ளான்னு சொன்னதுனால சேஷத்துவமே வந்து மிகச்சிறந்த குணம். ஆத்மாவுக்கு ஸ்வரூப நிரூபகமாக இருக்கக்கூடியது சேஷத்துவம் தான். ஞான ஆனந்தம் வந்து புற இதழ்களாக, ஒரு மலருக்கு புற இதழ்கள் போல் இருந்தாலும் அது உள்ளிதழ் போல் அக இதழ் போல் இருப்பது சேஷத்துவமே அப்படின்ட்டு இந்த ஒரு வார்த்தையில் இது ஒரு வார்த்தை தான் அவர் சொல்கிறாரு. அவர் தெரிஞ்சுக்கிறார். இந்த பாசுரத்தில் நம்மாழ்வார் என்ன சொல்கிறாருன்னா, அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் அப்படிங்கிறதுனால ஆத்மாவும் உடம்பும் வேறு வேறுங்கிறத தெளிவாக காட்டி கொடுக்குறார். இப்போ வந்து இந்த அடியேங்கிற வார்த்தை வந்து நிறைய இடத்துல வரும். நீங்கள் திவ்ய பிரபந்தத்தில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் அடியேங்கிற வார்த்தை நிறைய இருக்கும். ஆனால் இந்த ஒரு பாசுரத்தை ஏன் எடுக்கிறாங்கன்னா அடியேன் உள்ளான் அப்படின்னு ஆத்மாக்குள்ளே இருப்பதையும், உடல் உள்ளான் இந்த உடலில் இருக்கிற ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறான்னு தனித்தனியாக பிரித்து காட்டுறேன். ஆத்மாக்குள்ளே இருக்கான் யார், எம்பெருமான். உடல் உள்ளான், உடல்லையும் என்னுடைய எல்லா அணுக்கள்லையும் அவன் இருக்கான். ஆகையால் கிளியராக காமிச்சு கொடுத்துறாரு, ஆத்மா வேறு உடம்பு வேறு அப்படின்ட்டு. அப்போது அங்கே அடியேன் அப்படிங்கிற சொல்லுதான் ஆத்மாவுக்கு பெயர் அப்படிங்கிறதும் வச்சு கொடுத்துறாரு. அது அகங்காரம் என்னும் ஆர்ப்பை துடைத்தால் ஆத்மாவின் பெயர் அடிமையிரே அப்படின்னு சொல்லுவாங்க. அகங்காரம் என்னும் ஆர்ப்புனா இந்த தேகமே நான் என்கிற நினைப்பை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஆத்மாவோட பேர் என்ன, அடிமை, தாசன். அடியேன் தான் அதோட பேரே. அதுதான் ஆத்மாவுக்கு பேர் வச்சவங்களே நம்ம தான். ஆத்மாவுக்கு ஜீவாத்மான்னு சொல்ல, அடிமை அடியேன்னு வச்சது நம்ம தான். ஆக நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறப்போ அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க வந்து நம்மாழ்வார் பிரித்து காட்டியிருக்கார். எப்படி வந்து கண்ணன் நீ நான் அவர்கள்னு காமிச்சாலும் அதே மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, அடியேன் ஆத்மா அது வேறு, அது அவனுக்கே சேஷப்பட்டது, அது அடிமைத்தனத்தையே தாசியத்தையே குணமாகக்கூடியது. உடல் வேறு, உடல் வந்து பிரகிருத்தினால் ஏற்படக்கூடியது. ஆனாலும் அதில் ஒவ்வொரு அணுவிலும் அவன் அனுப்பிரவேசம் செய்து இருக்கிறான். அங்கேயும் இருக்கான், ஒரு அணுவிலும் இல்லாமல் இல்லை. ஆனால் அடிமையில் இருக்கான், உடம்புலையும் இருக்கான். ஆகிய அடியேன் உள்ளான் உடலில் உள்ளான் அப்படின்ட்டு அந்த தேகாத்மாவை தேகாத்ம விபாகம் சொன்னால அதை காமிச்சு கொடுத்துட்றான் என்கிற திருப்பாசுரத்தில். அடியேன் உள்ளான் என்ற சொற்கிறார் ஜீவாத்மா வேறு. அப்போ நீ அடியேன்னா உனக்கு தலைவன் யார் என்ற கேள்வி வரும்ல. நீ அடியேன் உள்ளான், இந்த அடிமை நீ, உனக்குள்ளே யார் இருக்கானாக்கா அந்த சுவாமியாக அந்த பரமாத்மா இருக்கான். ஆகிய அடியேன் உள்ளான ஜீவன், அப்புறம் உள்ளவன் யார், இந்த அடியேன் உள்ளான் அடிமைக்குள்ளே விற்கிற யாவனா பரமாத்மா. ஆகையால் ஜீவ பரமாத்மா வேறுபாட்டை அங்கே காமிச்சிட்டார். உடலில் உள்ளான் அப்படிங்கிறதுனால உடம்பு வேறுன்னு காமிச்சு கொடுத்துட்டார். அடியேன் உள்ளான் என்பதால் ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு. அடியேன் நான், எனக்குள்ளே ஒருத்தன் இருக்கான், அப்போ நான் வேறு, எனக்குள்ளே இருக்கவன் வேறு. நான் யார், அடியேன் அடிமை. உள்ளே இருக்கவன் யார், சுவாமி ஆகிய அந்த பரமாத்மா. ஆகியால் அடியேன் உள்ளான் உடல் உள்ளான்ங்கிறதுனால ஜீவப்பறவைகளுக்கான வேறுபாட்டையும் அப்புறம் என்பதையும் அச்சொருட்களின் பொருள் ஆற்றலால். இப்போ அடியேன்னா நீங்கள் மட்டும் அடியேன், ஜீவக்கோடி எத்தனையோ இருக்கிறதுனால அந்த பொருள் ஆற்றலால் ஜீவான்மாக்களும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டவை என்பதையும் காட்டி கொடுத்துட்டேன். அதை காமிச்சு கொடு. அது வந்து நேராக சொல்லலை, மறைமுகமாக அது அந்த புரிஞ்சுக்கணும். அந்த சொற்களுடைய பொருள் ஆற்றலால் அது நமக்கு கிடைக்கிறது. எப்படி வந்து கண்ணன் பகவத்கீதையில் நான் இருக்கிறேன், நீ இருக்கிறேன், இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னானோ அதே மாதிரி இங்கே நம்மாழ்வார் வந்து அடியேன் நான் ஆத்மா இருக்கிறேன், உள்ள பரமாத்மா இருக்கான், இதை போல் ஆத்மாக்கள் பல பேர் இருக்கிறார்கள், உடல் வேறு அப்படின்னு சொல்கிறத இந்த பாசனத்து மூலம் சொன்னாங்க அப்படின்னு இந்த ரெண்டுத்துக்கும் சாமியம் காமிச்சு கொடுத்துறாங்க. முதல்ல இதுக்கு எதை காமிச்சு கொடுக்குறாங்க, இந்த தத்துவ விவேகத்தில் முதல் பாயிண்ட்டை காமிச்சு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து சென்று பரம்பரமா என்ற திருப்பாசுரத்தில் ஆத்மாவானது சரீரம் முதலியவற்றிலிருந்து வேறுபட்டது என்பதையும் அருள் செய்கிறார். இந்த பாசுரத்துலையும் அப்படி தான். இந்த 8:8:5 அந்த திருவாழ்வு பாசுரத்தை என்ன சொல்கிறாருனாக்கா,
இந்த உடம்பை காட்டில் இந்த இது தன்மாத்திரைகளை காட்டிலும் புலன்கள் வேறுபட்டது, புலன்களை காட்டிலும் இந்த உடல் வேறுபட்டது, உடலை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டது, ஆத்மாவை காட்டிலும் சென்று சென்று பரம்பரமாய் ஒன்றை விட ஒன்று ஒன்றை விட ஒன்று உயர்ந்ததாக இருக்கக்கூடியதுன்ட்டு அதுலேயும் சரீரம் வேறு, ஜீவன் வேறு, பரமாத்மா வேறு அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்துருக்கேன். இவ்வாறு கண்ணன் சொன்ன தத்துவ விவேகத்தை ஆழ்வாரும் சொன்னாராயிற்று. அந்த ரெண்டு எப்படி காமிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவ்வாறு கண்ணன் சொன்ன தத்துவ விவேகத்தை ஆழ்வாரும் சொன்னாராயிற்று. அதனை சொல்ல வேண்டும் என்று நான் தங்களுக்கு சிஷ்யன் சரணமடைந்த என்னை நியமிக்க வேண்டும் என்று அர்ஜுனனை தெளிவித்து போரை செய்யுமவனாக்குதல் காரணமாக அறிவினால் குறையில்லா அகல்ஞானத்தவர் அறிய நெறியெல்லாம் எடுத்துடுத்த நிறைஞான ஒரு மூர்த்தி என்கிறபடியே உலகத்தார் தீதில் நன்னெறி எய்த தக்க சாஸ்திரமாம்படி எல்லா பொருளும் விவரித்த கீதையில் முதலில் சரீரத்தை ஆத்மாவாக நினைத்ததனால் உண்டான பந்து ஸ்நேகத்தையும் சொல்லுவதற்கு அஞ்சின அச்சத்தையும் மாற்றுகைக்காக தத்துவ ஞானத்தை உபதேசிக்க தொடங்கின அளவிலே ஜீவ பரர்களுக்கே உள்ள வேறுபாட்டை கண்ணன் உணர்த்தினார். இதே கருத்தை சுவாமி நம்மாழ்வாரும் அருளி செய்கிறார். இந்த ஸ்லோகத்தில் தேகின தேகே என்ற பதங்கள் சரீரம் வேறு ஆத்மா வேறு என்று சொல்லுவதை நாம் அறிகிறோம். அது கீதை 12:13. தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்திஹி தீர தத்ர நமுஹ்யதி என்பது கீதை 2:13. இதில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இதில் கண்ணன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா, எப்படி அந்த உடலுக்கு குழந்தை பருவம், வாலிப பருவம், முதுமை, அப்புறம் மரணம் வருமோ அதே மாதிரி தான் இன்னொரு உடலை அடைவதும் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஜீவன் எப்படி உடலாகியது இப்போ பால்யம், வாலிப பருவம், முதுமை, அப்புறம் மரணம், நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைகிறதோ அதே மாதிரி அந்த ஜீவாத்மா இன்னொரு உடலை அடைவதும் கூட இயற்கை தான். இப்போ நம்ம யாராச்சும் ஒரு 5 வயசு குழந்தை 10 வயசு குழந்தை அழிச்சா வருத்தப்படுவாவா? படவே மாட்டோம். அவன் 25 வாலிபனானா வருத்தப்படுவாவா? பட மாட்டோம். அவன் இன்னும் பெரியவனாயினாலும் சரி, காலம் முடிஞ்சு போச்சு, அவர் இறந்து போயிட்டாரு, இருந்துருவோமே தவிர அதுக்காக நம்ம வருத்தப்படுறதில்லை. அதே மாதிரி தான் ஞானிகள் ஒருவர் இறந்து விட்டாலும் கூட வருத்தப்படுறதில்லை. ஏன்னா அந்த ஆத்மாவுடைய ஆன்வர்ட் ஜேர்னி தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அதோடைய பிரயாணம் அது இன்னொரு உடலை அடைவதும் அதற்கு இயல்பானதே. இதற்கு ஞானிகள் இதற்காக கலங்க மாட்டார்கள். மரணத்தை எண்ணி கலங்கும் விஜயான்னு சொல்கிறாங்கல்ல, அங்கே இதுதான். நீ மரணத்தை எண்ணி கலங்க வேண்டாம். மரணம் தேகம் போயிடுது. எப்படி பால்யம், யௌவனம், வாலிபம், யௌவனம், மூப்பு, மரணம் வருகிறதோ அதே மாதிரி ஆத்மா இன்னொரு உடலை அடைவதும் சகஜம்தான். தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் வேற்றுமை தெரிந்த ஞானிகள் இதற்காக கலங்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதில் தான் தேகினா தேகே, தேஹி அப்படின்னா ஆத்மா, தேக அப்படின்னாக்கா சரீரம். தேகின்னு அந்த தேகத்தை தரித்திருப்பவர், தேகம்னா தரிக்கப்பட்ட பொருள். இவன் ஆத்மா. இவன் அந்த தேகத்தை தரித்து கொண்டு இருக்கிறான், அணிந்து கொண்டு இருக்கிறான், சுமந்து கொண்டு இருக்கிறான். ஆகையால் அந்த தேகத்துடைய காலம் எப்போ முடிஞ்சு போதும் அதை விட்டுட்டு இன்னொரு சட்டை போட்டுக்கிற மாதிரி இன்னொரு உடம்பு போட்டுப்பான். அதை தான் இந்த ஸ்லோகத்தில் தேகின தேகே என்று பதங்களாலே சரீரம் வேறு ஆன்மா வேறு என்பதை எம்பெருமான் காட்டி கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இது 3 minutes இருக்கு. இப்போ இது மட்டும் இந்த ஒரு பாசுரம் மட்டும் சொல்லிடலாம். என்னன்னாக்கா, அறிவினால் குறையில்லா அகல்ஞானத்தவர் அரிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞானத்து ஒரு மூர்த்தி அப்படின்னு கண்ணன் எம்பெருமான சொல்கிறாரு சுவாமி நம்மாழ்வார். இதில் என்னென்னா, அறிவினால் குறையில்லா அகல்ஞானத்தவர் அப்படின்னு இந்த உலக மக்களை சொல்கிறாங்க. இப்போ இதில் அறிவினால் குறையில்லா அப்படின்னா அப்போ எல்லாம் அறிவு மிக்கவர்னு நினச்சிக்கவே வேண்டாம். இப்போ நம்ம பார்த்ததில் அந்த தலைவி பாசுரங்களை பார்க்கும்போது மாமையால் குறை விலோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வேண்டாம், பயன் இல்லை. இங்கே அறிவினால் குறை இல்லான அறிவினால் பயன் இல்லான்னு வச்சுக்கணும். குறை இல்லான குறைவில்லாதவர்கள் வச்சுக்காம அறிவினால் பயன் இல்லை. அந்த அந்த மனுஷனுக்கு இருக்க அந்த ஞானத்தால் சாப்பிடணும், குடிக்கணும், அப்படி இருக்கிறானே தவிர இந்த ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற இதுவே இல்லை. அதனால் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, வியாக்கியானம் பண்ணுறாங்க, கல்லிலே குழி வெட்டி நீரை நிரப்ப எவ்வளவு கஷ்டமோ
அவ்வளவு கஷ்டப்பட்டு கிருஷ்ணன் வந்து பகவத்கீதையில் இந்த உபதேசங்களை செய்தான் அப்படின்னு தான். அறிவினால் குறையில்லான, அறிவினால் பயனற்ற, அறிவு இருக்கே தவிர ஆனால் பயன் இல்லை. அந்த அகல்ஞானத்தவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே அரிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞானத்து ஒரு மூர்த்தி. அவன் எடுத்த நெறினா அந்த பகவத்கீதையில் என்னெல்லாம் மோட்ச சாதனங்கள் சொல்லியிருக்கானோ அதெல்லாம் சொல்கிறான். கர்ம ஞானம், பக்தி யோகம், பிரபத்தி, அவதார ரகசியம், க்ஷேத்திர விபாக யோகம், எல்லா மோட்ச சாதனங்களும் ஒன்று விடாமல் எடுத்து சொல்லியிருக்கான். அதுதான் எல்லாம் நெறியெல்லாம் எடுத்தெடுத்த நிறைஞானத்து ஒரு மூர்த்தி. நெறி எல்லாம் எதெல்லாம் மோட்ச சாதனமோ எல்லாத்தையும் எடுத்து காட்டினான். அப்படி காட்டின அந்த நிறை ஞானத்து ஒரு மூர்த்தி. அப்படிப்பட்ட அந்த கண்ணன் எல்லாவற்றையும் அவன் சொன்னான். இது அந்த மாதிரி என்கிறபடி உலகத்தில் தீதில் நல்லெறி எய்தத்தக்க சாஸ்திரமாம்படி எல்லா பொருளும் விவரித்த கீதையில் முதலில் சரீரத்தை ஆத்மாவாக நினைத்ததனால் உண்டான பந்து ஸ்நேகத்தையும் கொல்வதற்கு அஞ்சின அச்சத்தையும் மாற்றுகைக்காக தத்துவ ஞானத்தை உபதேசிக்க தொடங்கின அளவிலே ஜீவப்பரர்களுக்குடைய வேறுபாட்டை கண்ணன் உணர்த்தினான். இதே கருத்தை சுவாமி நம்மாழ்வாரும் அருளி செய்கிறார். அப்படிங்க அந்த முதல்ல வந்து இந்த அர்ஜுனன் கலங்கி உட்கார்ந்துட்டான். பந்துக்கள், ஐயோ சொந்தக்காரங்க எப்படி கொள்றதுன்னா, அப்போ தான் வந்து இதை விடு, முதல்ல இந்த உடம்பு வேறு ஆத்மா வேறு, இந்த ஆத்மாக்கள் எப்போவுமே இருக்கும், உடம்புகள் மாறி மாறி வரும், யாருமே இல்லாதுங்கிற காலமே இல்லைன்னு சொல்லி அவனுக்கு அந்த தத்துவ விவேகத்தை, இந்த தத்துவம்னா என்ன, இந்த 3 தத்துவம் இருக்கு இல்லையா, சித் அச்சித் ஈஸ்வரன் 3 தத்துவம், அந்த விவேகத்தை முதலில் கண்ணன் போதித்தான். அதையே வந்து அவன் எப்படி போதித்தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு திருவாய்மொழியில் நம்மாழ்வார். நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறை ஞானத்து ஒரு மூர்த்தின்னு சொல்லி அதிலே சொல்லிட்டார். பகவத்கீதை சொல்லியிருக்காங்க. அதை தவிர இந்த அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் பாசுரத்துலேயும் இந்த சென்று சென்று பரம்பரமாக இங்கே 2 பாசுரத்தில் வந்து எப்படி ஒன்றை காட்டிலும் ஒன்று பெரியது, தேகம் வேறு, அவன் ஆத்மா உள்ளே இருக்க அந்த பரமாத்மா வேறு, அது இருக்கிற தேகம் வேறுங்கிறத அந்த சித் அச்சித் ஈஸ்வரன் அப்படிங்கிற அந்த வித்தியாசத்தை நம்மாழ்வாரும் காட்டியிருக்கார். எதை முதல்ல காமிச்சு அர்ஜுனுடைய சோகத்தை போக்கத்துக்கு கிருஷ்ணன் முயற்சி எடுத்தானோ அதையே தான் சுவாமி நம்மாழ்வாரும் சொல்லியிருக்கார் அப்படின்ட்டு அந்த முதல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. இது மேற்கொண்டு நம்ம ஒன்றா போய்க்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும், மெதுவாக பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் இதுக்கு வந்து அந்த அனுபவம் தான் நமக்கு முக்கியம். எப்படி அந்த கீதையும் திருவாய்மொழியும் ஒரே மாதிரி இருக்குது, ஏன்னா அவனே காமிச்சு கொடுத்தது இல்லையா, அவனே தன்னை காமிச்சு கொடுத்து சொல்லியிருக்காரு. அதனால் அடியேன் ராமானுஜன்.